கண்களை மூடி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபை இந்த வருஷம் முழுவதும் நம்மை தாங்கி நடத்தின கிருபை, நம்மை வழி நடத்தின கிருபை, நம்மை ஆசீர்வதித்த கிருபை, உடைய தயை உள்ள கரம் நம்மை தாங்கி நடத்தினது. இந்த தேவன் என்னென்னைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். அவர் நம்மை கடைசி வரைக்கும் நம்மை நடத்தினார். அவருடைய கிருபை ஆராய்ந்து முடியாதவைகளாக இருக்கிறது, அது எண்ணி முடியாததாக இருக்கிறது. தேவனை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவரே நம்மை உண்டாக்கினார். இந்த ராத்திரி நேரத்தில் எங்கள் மத்தியில வல்லமையான கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லா தடைகளையும் ஆண்டவர் நீக்கி போடுங்க. கர்த்தர் தம்முடைய வல்லமையை இந்த இடத்துல வெளிப்படுத்துங்க, தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆவியானவர் கிரியை செய்து நடத்துறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்கள். பாடல் தாள்கள் உங்கள் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி உற்சாகமாய் வான பராபரனே இப்ப வாரும் என் மத்தியிலே வந்து நின் திருக்கரத்தால் ஆசீர்வதியும் ஐயா என்ற இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் நாம் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய கைகளில இந்த பாடல் தாளில் இருக்கிற முதல் பாடல் எல்லாரும் சேர்ந்து நாம் பாடுவோமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வான பராபரனே இப்போ வாரும் மத்தியிலே, வான பராபரனே இப்போ வாரும் மத்தியிலே, வந்துனி திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியும் ஐயா, வந்துனி திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியும் ஐயா. எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிட வாரும் ஐயா, எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிட வாரும் ஐயா. கைகளை தட்டி பாடுங்க. வான பராபரனே இப்போ வாரும் என் மத்தியிலே, வான பராபரனே இப்போ வாரும் என் மத்தியிலே, பக்தரி மறைவிடமே மக்களின் அதிபதியே, பக்தரி மறைவிடமே மக்களின் அதிபதியே, பாதமே கூடும் பாலகரமக்கு பரிசுத்தம் ஈயுமையா, பாதமே கூடும் பாலகரமக்கு பரிசுத்தம் ஈயுமையா, வாக்கு மாறாதே மாறும் வல்லமையால் நிறைக்க, வாக்கு மாறாதே மாறும் வல்லமையால் நிறைக்க. கைகளை தட்டி பாடுங்கள். வான பராபரனே இப்போ வாரும் என் மத்தியிலே, சொல்லுங்க. வான பராபரனே இப்போ வாரும் என் மத்தியிலே, வாதை பிடித்தீர. கர்த்தருக்கு தான் எல்லா மகிமையும் எல்லா கனமும் கர்த்தர் ஒருவருக்கு தான். ஆமென் சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது 1-2 பாடல்களை நம்முடைய பாடல் குழுவினர் பாடுவார்கள். பிரதர் பிராங்க், பிரதர் ஜெனித் 2 பேரும் முன்பாக வந்து அதை லீட் பண்ணுவாங்க, வந்து லீட் பண்ணுவாங்க. அவங்களோட சேர்ந்து என்ன செய்யுங்க, நீங்களும் இணைந்து பழைய பாடல் அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள், அது முதல் பாடல். 2வது பாடல்
ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது என்ற பாடலை சேர்ந்து என்ன செய்ய போறாங்க, பாட போறோம். அவங்களோட இணைந்து போ. அல்லேலூயா. எல்லாரும் சென்சரும் அல்லேலூயா. இரண்டாவது பாடல்களாக நாம் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் என்ற பாடலை நாம் ஒன்று சேர்ந்து பாடுவோம். வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரை பாடுவது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஆமீன் சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்கள். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த பாடல் தாள் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாடல் தாள் இல்லைன்னா எல்லாரும் வச்சிருக்கீங்களா? கொஞ்சம் உயர்த்தி காண்பியுங்கள். பாடல் தாள் வாங்கினவர் எல்லாரும் ஓகே, தேங்க்யூ. இதுல ஒரு சில பாடல்களை நம்ம பாட போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய மகள் பெஸ்டி ஒரு சில பாடலை பாடுவாள். அதற்கு பிற்பாடு ஒரு பழைய வருட ஆராதனைக்குள்ளாக நாம் சென்று கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். இப்ப பெஸ்டி சில பாடல்களை நடத்தும். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மஹால் ஃபுல்லா உங்க சவுண்ட் கேக்குற மாதிரி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் உங்க எல்லாரையும் இந்த ஹால்ல பாக்குறதுல மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை நாம் பாடலாம். 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 25வது வசனத்துல, கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். உங்க ரைட் ஹேண்ட் தூக்கி கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நல்ல கரங்களை தட்டலாமா? ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால், ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால், உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததால், நல்ல கரங்களை தட்டி அவர் வந்ததினால் நம் வாழ்க்கையில் நிறைந்திருக்கிறது. ஓ எந்த உள்ளம்
நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. கர்த்தர் நித்தமும் என்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே அவர் என் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். ஆமென். நல்ல கரங்களை தட்டி பாடலாமா? கண்மணி போல காத்து கொள்வதா, உன் கரங்களில் என்னை சுமந்து செல்வதா. கண்மணி போல காத்து கொள்வதா, உன் கரங்களில் என்னை சுமந்து செல்வதா. உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். உம்மை துதிப்பேன் அப்படின்னு ஒரு வாசனை நம்ம பாடுறோம். உங்க ரைட் ஹேண்ட் தூக்கி ஆண்டவரை பார்த்து உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லலாமா எல்லாரும்? உம்மை துதிப்பேன் பண்ணலாமா? உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி மறுபடியும் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதி. பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால், உன் கரங்களில் என்னை வரைந்திருப்பதால். பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால், உன் கரங்களில் என்னை வரைந்து. உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இங்க இருந்து பார்க்க எல்லாம் பார்க்க அழகா இருக்கு உம்மை துதிப்பேன் பண்றது. இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து இன்னொரு பாடல், 6வது பாடலை பாடுவோம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்குவார் என்ற ஒரு பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாம். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அல்ல அவர் நம்மை ரட்சியாமல், அவர் தமது இரக்கத்தின்படி நம்மை ரட்சித்து இந்த பூமியிலே வாழ வைத்திருக்கிறார். ஆமென். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி, நீவச்சொல்லை நடு நெஞ்சு நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி, நீவச்சொல்லை நடு நெஞ்சு நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி. தொடர்ந்து துதி செய், தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கரங்களை பைபிள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் சங்கீதம் 103வது சங்கீதம் 8வது வசனம். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். The Lord is compassionate and gracious, slow to anger and abounding in steadfast love. நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரிய தேவன் இல்ல. எல்லாரும் கண்களை மூடி அவரை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும் என்னை நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம்,
என் சபை எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். ஆண்டவரே, we thank you Holy Spirit for everything that you have done in our lives. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் வாழ்க, நீர் பெருக, நீர் வளர்க. ஆண்டவரே, நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும், நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். உம்மை உயர்த்துகிறோம். உங்க சத்தம் உயரட்டும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், சபையாய் சேர்ந்து உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். பெரியவரே, சிறந்தவரே, ரட்சகரே, மீட்பரே. We don't worship an ordinary God, we worship an extraordinary person. அவர் சாதாரணமான தேவன் அல்ல, அசாதாரணமான தேவன். ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் பெரியவர், நீங்க வந்தீங்கன்னா சூழ்நிலைமை மாறும். ஆண்டவரே, முடியாத காரியங்களும் சாத்தியமாக்குகிற தேவன். Hallelujah, we bless your name Jesus. உங்க நாமம் உயரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்க நாமம் உயரட்டும், உங்க நாமம் உயரட்டும் இயேசுவே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உங்க வாய்களை திறந்து கூப்பிடுங்க. ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம். நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் சிறந்தவர். ஆண்டவரே, நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. ரெண்டு கரம் உயர்த்தி சொல்லுங்க. நிறைவான ஆவியானவரே சுமே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. ஹல்லேலூயா, ஆமென். எல்லா நேரமும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறது வழக்கம். ஆனா திரும்பவும் உங்களை பார்த்து ஒரு முறை நான் கேட்கிறேன், கர்த்தருக்குள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இவ்வளவுதானா? ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய சந்தோஷம் உலகத்திற்குரியது அல்ல, கர்த்தருக்குள். ஆமென். கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருப்பதுதான் நம்முடைய கடமை, அது நம்முடைய வாஞ்சையா இருக்கிறது. இந்த நாளிலும் கூட எப்போதுமே அந்த பழைய வருட செய்தி அப்படின்பது ஒரு நன்றி செலுத்துகிற ஒரு காரியமாகத்தான் நம்முடைய சபையில இருக்கும். இந்த கடைசி நிமிடங்களிலே இந்த வருடத்தின் அந்த இறுதி நேரமும் நாளைய தினத்துல, அதாவது இன்னும் கொஞ்ச நேரம் 25வது வருடம் தொடங்க போகிற அந்த ஸ்டார்டிங்ல இந்த ரெண்டு நேரத்திற்கும் நடுவுல நம்முடைய இருதயம் எல்லாம் நன்றியால நிறைந்திருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முதலாவதாக நன்றியால நிறைந்திருக்கணும், இரண்டாவதாக நம்முடைய சபைக்கு நன்றியாக நிறைந்திருக்கணும், அடுத்ததாக நம்முடைய சுற்றி உள்ள எல்லா காரியங்களுக்கும் நம்முடைய இருதயம் நன்றியால் நிறைந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலே ஒரு சிறிய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஒருவர் attitude of gratitude, நன்றி மனப்பான்மை. நம்ம எல்லாருக்கும் நன்றி மனப்பான்மை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு அழகான காரியங்களை, ஒரு 3 விஷயங்களை நான் காட்டி தருகிறேன். நம்முடைய நன்றி மனப்பான்மை எப்படி இருக்க வேண்டும் என்றால், லூக்கா 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை. யாராவது ஒருவர் சத்தமாய் மைக்கில் வாசிங்க. லூக்கா 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா, கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோടെ தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்றொரு 9 பேர் எங்கே? ஆமென். 15ஆம் 16ஆம் வசனத்துல அழகாய் சொல்லப்படுகிறது, ஒருவன் திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரை பார்த்து ஒரு தூரமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். நின்று கொண்டிருந்த அந்த வழியாக இயேசு பிரயாணமாய் போகும் பொழுது இந்த 10 குஷ்டரோகிகளும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஆண்டவரே, உம்மாலே சுத்தமாக்க முடியும், ஆகவே எங்களுக்கு இந்த குஷ்டரோகத்திலிருந்து ஒரு சுகத்தை தாரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே பிரமாணத்தை பின்பற்றுகிறவர். நியாய பிரமாணம் என்ன சொல்லுகிறதோ அதின்படி செய்கிறவர். ஏனென்றால் அவரால் முடியும், வாங்க உங்களுக்கு சுகந்தாரே நீங்கள் போங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பழைய ஏற்பாட்டில் ஒரு முறைமை உண்டு. என்னவென்றால், குஷ்டரோகிகள் ஒருவனுக்கு குஷ்டரோகம் வந்தால் அவனை ஆசாரியனிடத்தில் போய் காண்பிக்க சொல்ல வேண்டும். அதை அப்படியே செய்கிறார். நீங்கள் போய் ஆசாரியருக்கு காண்பியுங்கள். நீங்கள் சர்ச்சுக்கு போய் உங்கள் பாஸ்டர்கிட்ட உங்கள் போதகர்கிட்ட போய் அதை காண்பிங்க, அப்பொழுது சொஸ்தமாவீர்கள் அப்படின்னு உடனே இந்த 10 குஷ்டரோகிகளும் இவர் சொன்னபடியே செய்கிறாங்க. இயேசுநாதரும் பிரமாணத்திற்கு கீழ்ப்படுகிறாரு, இந்த குஷ்டரோகிகளும் அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க. போகிற வழியிலே 10 பேருக்கும் குஷ்டரோகம் சொத்தமாயிற்று. அது எப்படி ஆகும்? அதுதான் விசுவாசமும் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு, நம்பிக்கை. அவர்களுக்கு குஷ்டரோகம் சுகமான உடனே 9 பேரும் அப்படியே சரி ஒரு காணிக்கை போட்டு வேகமாக போயிட்டாங்க. ஒரே ஒரு மனுஷன் என்ன செய்யறான்னா, திரும்பி ஆண்டவர்கிட்ட வரான், இயேசுநாதர்கிட்ட. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சுகமாக்குனீர், அது உம்மால் வந்த சுகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு தேவனை ஸ்தோத்திரித்தானா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லாருமே அந்த மனப்பான்மையோட தான் வந்திருக்கிறீங்க. ஆமென். இன்னைக்கு சாயங்காலம் கூட ஒரு ஃபோன் கால் எனக்கு திடீர்னு, நான் குளிக்க போயிட்டேன், ஆனால் எனக்கு ஒரு ஃபோன் கால் பாப்பா எனக்கு தந்தா, மம்மி ஃபோன் பண்ணுறாங்க ஆன்ட்டி அப்படின்னு. என்ன அப்படின்னா, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு உடம்பெல்லாம் முடியலை, வாமிட் நிற்கவே இல்லை, என்னால் வர முடியாது போல ஆராதனைக்கு, இருங்க ஒரு அவங்க நான் ஹாஸ்பிட்டல் போனால் எனக்கு ட்ரிப்ஸ் தான் ஏற்ற வேண்டிய நிலைமை, எனக்கு விசுவாசம் ஒரு ஜோம்னா சரியாயிரும், பாஸ்டர் பிஸியாக இருப்பாங்க போல், உங்கள் நம்பருக்கு அடிக்கிறேன். உடனே போய் முக்காடு போட்டு ஓடி போய் பெட்ரூமில் நின்று அந்த சகோதரிக்காக கடிந்து கட்டி எல்லா போராட்டம் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகட்டும், ஜோமன்னோ சரியாயிட்டு இன்னைக்கு அழகா ஆராதனைக்கு வந்து உட்கார்ந்துட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமென். இது எதற்காக வந்திருக்காங்கன்னா, ரெஸ்ட் எடுக்கலாம். என்னால் முடியலை, நிறைய நேரம் வாமிட்டிங் போயிடுச்சு, என்னால் தண்ணி சத்தே இல்லை அப்படின்னு திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறதுக்கு வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இதே போல் தான் நம்ம எல்லாருமே இந்த வருஷம் ஃபுல்லாக நமக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நம்ம ஜீவனோடு இருப்பதே அவருடைய கிருபை தான். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மை தான். அந்த நன்மையில் நீங்கள் நன்றி செலுத்துகிறதற்காக இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. அப்படி நிறைய நன்றி நமக்கு எப்போதுமே சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் சில நேரத்தில் நமக்கு நன்றி சொல்லுகிறதற்கு மனமே வராது. இந்த நன்றி மனப்பான்மை ஏன் வராது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் நன்றி செலுத்த முடியலை அப்படின்னா, நமக்குள்ளாக ஒரு அதிருப்தி காணப்படும். ஒரு அதிருப்தி இருந்தால் நமக்கு நன்றி சொல்லவே வராது. அதாவது டிஸ்கண்டென்ட். இந்த அதிருப்தி வேதாகமத்தில் யாருக்கு இருந்தது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அவங்களுக்கு சாப்பாடு இல்லை வனாந்தரத்தில், ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை அந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அவங்க சாப்பிட்டு திடீர்னு அவங்களுடைய இருதயத்தில் எகிப்தை நினைச்சிட்டாங்க. தன்னுடைய விட்டு வந்த எல்லாவற்றையும் நினைச்சு, ஆண்டவரே எங்களுக்கு இறைச்சி வேணும், இந்த மன்னா எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய எங்களுக்கு வேண்டாம், இந்த மன்னா வேண்டாம். ஆனால் அந்த மன்னா யார் சாப்பிட்றது? ஆண்டவர் சும்மா ஒரு பணியாரத்தையோ ஒரு தேனிட்ட ஒரு சின்ன கடுகு விதையோ கொடுக்கல, தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை கொடுத்தார். ஆனாலும் இந்த ஜனங்களுக்கு ஒரு அதிருப்தி, இந்த மன்னாவே சாப்பிட்டுட்டு இருக்கோமே, எங்களுக்கு இறைச்சி வேணும் அப்படின்னு அந்த அதிருப்தியை அவங்க வெளிப்படுத்தினாங்க. ஆனால் இந்த குறைவுகளில் ஒரு 3 பேர் என்ன பண்ணாங்கன்னா, தேவனை ஸ்தோத்திரித்தாங்க. முதலாவது யார் அப்படின்னா, முதல்ல நம்முடைய ஹீரோ, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நம்ம பார்க்குறோம். 5 அப்பம் 2 மீன்கள். அந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். 4 சுவிசேஷத்திலையும் அந்த சம்பவத்தை ஆண்டவர் அழகாக எழுதி வச்சிருக்கிறார். இந்த 5 அப்பம் 2 மீன் ஆண்டவரை நோக்கி திரளான ஜனங்கள், ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் வாலிபர்கள் எல்லாருமே அவருடைய போதகத்தை கேட்கறதுக்காக வந்துட்டாங்க. இப்போ நிறைய பேர் திரளா வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன இருக்கு? கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவரை பார்த்து எல்லாருமே வந்துட்டாங்க. திடீர்னு எல்லாருக்குமே ரொம்ப பசி ஆயிட்டு. சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்க ஒன்றும் இல்லை, நம்ம கடைகளுக்கோ ஊர்களிலே போய் ஜாமான் வாங்க போனால் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு, அவங்களுக்கு நம்ம என்ன செய்யறது அப்படின்னு ஒரு சின்ன பையன் 5 அப்பமும் 2 மீன் பொரிச்ச மீன் அவங்க அம்மா கொடுத்து விட்டுருக்காங்க. இதை கொடுத்த உடனே
இது கையில் இயேசுநாதருடைய கையில் வந்த உடனே அவருடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி ஐயோ இவ்வளோ தானே இருக்குது, என்ன செய்ய போகிறோம், இத்தனை பேர் இருக்காங்களே அப்படின்ற அந்த மனநிலையில் அந்த 5 அப்பத்தையும் அந்த 2 மீனையும் ஆண்டவர் என்ன செய்தார்? ஸ்தோத்திரித்தார். அதுக்கு தேங்க்ஸ் பண்ணார். ஆண்டவரே, பிதாவாக்கிய தேவனை குறித்து, பிதாவே இந்த 5 அப்பமும் 2 மீனும் இருக்கிறதே அதற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் பண்ண உடனே அதில் அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? நம்ம இடத்துல என்ன இருக்குதோ இருக்கிறதுல ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது அதிலே ஒரு அற்புதம் நடைபெறும். ஆமேன். இரண்டாவதாக ஒரு நபரை நாம் பார்ப்போம். அவர் யாருன்னா பவுலும் சீலாவும். இந்த பவுலும் சீலாவும் இயேசுநாதர் குறைவில் ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். பவுலும் சீலாவும் எப்படி இருந்தாங்க? ஜெயிலில் இருந்தாங்க. ஜெயிலில் இருந்தால் சும்மா இல்லை, அடி கட்டு. 2 காலையும் நீட்டி வச்சு கட்டிட்டாங்க, 2 கையையும் தூக்கி வச்சு கட்டிட்டாங்க. அதில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அழகாக சொல்லுகிறது, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் தேவனை ஸ்தோத்திரித்தார்கள். அப்பொழுது அவர்களுடைய கட்டுகளை ஆண்டவர் அறுத்து போட்டார், விடுவித்தார், வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அந்த பாடுகளிலே அந்த கட்டுகளிலே தேவனை ஸ்தோத்திரித்தார்கள். இந்த இடத்துல நம்ம எத்தனையோ பேர் நிறைய பலவிதமான கட்டுகளில் நம்ம இருக்கலாம். சில போராட்டம், மனுஷ போராட்டம், நம்மளை விசுவாசத்தில் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாதபடிக்கு மனுஷ போராட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். சிலருக்கு பிசாசின் போராட்டம், சிலருக்கு பில்லி சூனிய, ஏவல், மந்திரம், குடும்பத்தினரே, சொந்தக்காரர்கள், உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், கூட வேலை பார்க்குறவங்க, இப்படிப்பட்ட நபர்களால் நமக்கு போராட்டங்கள் ஜாஸ்தி தான். எல்லாருக்குமே இருக்கும் தான். எத்தனையோ போராட்டங்கள், பாடுகள், சிலருக்கு சரீரத்தில் பலவீனம், சிலருக்கு குறைவுகள். இப்படிப்பட்ட காரியங்களில் எல்லாம் நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கும் பொழுது அதிலிருந்து ஆண்டவர் ஒரு நிறைவை தருவார். இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கும் இப்படிப்பட்ட பாடு இருக்கிறதுன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இன்னையோடு எல்லா போராட்டங்கள் முடிவுக்கு வந்து விட்டது. ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு நபர் யோபு. இந்த யோபுக்கு அவர் படாத பாடே இல்லை. அவருடைய பிள்ளைகளை எல்லாம் மரித்து போய்விட்டார்கள். அவருடைய ஆடு மாடுகள் எல்லா சொத்துக்களும் போயிட்டு. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் கொடுத்தார், கர்த்தரே எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் திரும்ப 2 தனையாக கொடுத்து இன்னைக்கும் அவர் பேரை நம்ம உச்சரிக்கிற அளவிற்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நம்ம இடத்துல இழப்புகள் காணப்படலாம். நம்மள்ட்ட இருந்தது அடுத்தவங்க கைக்கு போயிருக்கலாம். நம்மள்ட்ட இருந்த சமாதானம் இல்லாம இருக்கலாம். எத்தனையோ உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இதுலேயும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமானால் எல்லாவற்றையும் 2 தனையாக ஆண்டவர் திருப்பி தர வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தலைக்கு மேல தட்டி, ஆண்டவரே எல்லாவற்றையும் எனக்கு 2 தனையாய் தர நீர் வல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இதிலே அடுத்ததாக நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஆமென். எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். நம்ம எல்லாம் என்ன செய்யணுமா? ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நம்முடைய எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் வீட்டில் எப்போதும் புலம்பிட்டே இருந்தாராம். ஒரே புலப்பம், சாப்பிட்டா புலப்பம், படுத்தா புலம்பிக்கிட்டே, வேலை செஞ்சா புலப்பம், உட்கார்ந்தா புலம்பிக்கிட்டே இருந்தோன்னா அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் இந்த புலப்பம் நமக்கு தாங்கவே முடியலை, இவர் புலம்பிக்கிட்டே இருக்கிறத பார்த்தாலே நம்மளும் புலம்பலும் போல இருக்குதே, ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட்டை கொண்டு போனாருங்களாம்.
அந்த நபரை ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை கொண்டு போய் இவருக்கு கவுன்சிலிங் கொடுங்க, இவர் ரொம்ப புலம்பிகிட்டே இருக்கிறாரு, என்னன்னே தெரியல அப்படின்னு சொன்னோடனே அந்த அந்த ஆலோசகர் அவங்கள கூப்பிட்டு உண்மை தன்மைகளெல்லாம் கொஞ்ச நேரம் பேச விட்ட உடனே, சரி ஏம்மா நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலம்பிகிட்டே இருந்த அந்த 50 வயது மதிக்கத்தக்க அந்த நபரை என்ன சொன்னாரா, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன், ஒரே மாதத்தில் நீங்கள் அந்த காரியத்தை செஞ்சுட்டு என்கிட்ட திரும்ப ரிசல்ட்டை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்களாம். என்ன நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படின்னோடனே, நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிங்கல்ல, 10வது வகுப்பு படிச்சிங்கல்ல, அந்த 10வது வகுப்பு படித்த அந்த பதிவேடை உங்கள் ஸ்கூலில் போய் நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். உங்கள் கூட படித்த எல்லாரையும் என்ன செய்யணும், எல்லார் பேரையும் நோட் பண்ணி எழுதிக்கிடணும். எழுதிட்டு நீங்கள் இந்த ஒரு மாதத்தில் அவங்க யார் யார் எங்கெங்கே இருக்காங்க, என்ன செய்கிறாங்கன்றதை நோட் பண்ணி எழுதி எனக்கு கொண்டு வாங்க அப்படின்னோடனே இந்த மனுஷன் போனார். போய் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி அந்த ஸ்கூலில் எல்லார் நேமையும் வாங்கிட்டார். அதில் ஒரு 40 பேர். இந்த 40 பேருடைய நம்பரையும் பேரெல்லாம் வாங்கி வச்சு அவங்கள பற்றி கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்படியே கலெக்ட் பண்ணி என்ன செய்கிறார் அப்படின்னா கொண்டு வரார். நிறைய பேர், 40 பேரில் 15 பேர் இல்லை, உலகத்திலே இல்லை. இன்னொரு 10 பேர் கல்யாணம் பண்ணி வாழ்க்கை மனமுறிவு அடைஞ்சி அவங்க சூசைடுக்குள்ளாக போய் அவ்வளோ ஒரு பிரச்சனை போராட்டத்தோட. இன்னொரு 5 பேரை தேடி எடுக்கிறாரு. அவங்க ஊனமுற்றோராய் வீட்டில் இருக்கிறாங்க. ஆக்சிடெண்ட்டில் எனக்கு கால் போயிட்டு கை போயிட்டு அப்படின்னு. கொஞ்சம் பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்காங்க. கொஞ்சம் பேர் ரொம்ப பாடுபட்டு கடன்லையும் பயங்கரமான சூழ்நிலைமையில் இருக்கிறாங்க. ஏன் தான் வாழுகிறோம் அப்படின்ற நிலைமையில் இருக்காங்க. இப்போ 40 பேருடைய டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி இப்போ டாக்டர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறார். இந்த சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாரு, இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்கா? இல்லை. நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க? இல்லை, எனக்கு ஏதோ இல்லாத மாதிரி இருக்குது. இதில் எல்லாமே உங்களுக்கு இருக்குது, ஆனால் எனக்கு ஏதோ ஒரு அதிருப்தி இருக்குது. இதெல்லாம் பார்த்த உடனே நீங்கள் என்ன செய்றீங்க, நான் தான் நல்லா இருக்கிறேன், என்னோட படித்த எல்லாரை விட நான் தான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இனிமேல் நான் புலம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனாராம். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நாம் எதுக்கும் புலம்பக்கூடாது, அதிருப்தி படக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போதும், நாம் நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளை விட கீழானவங்க, ஷூ எனக்கு பெரிய விலை உயர்ந்த ஷூ இல்லையே அப்படின்னு சொல்றவங்க, ஒரு ஊனமுற்ற நபரை அப்படி பார்த்தா அந்த நினைப்பே வராது. ஆஹா, எனக்கு நல்ல கால் இருக்கு, அது போதும். நான் வாடகை வீட்டிலே இருக்கிறேனே, எனக்கு ஒண்ணுமே இல்லையே. ரயில்வே ஸ்டேஷன் போங்க, பிளாட்ஃபார்மில் எத்தனையோ பேர் கொசு கடியிலையும் அந்த சாக்கடைலாம் ஓடும், அது பக்கத்தில் படுத்து கொசு வந்தாலும் தட்டி தட்டி விட்டுட்டு அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்கள தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியாது, டயர்டில் தூங்குவாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு சொந்த வீடே வேண்டாம், எனக்கு இருக்கிற வீடு போதும், கர்த்தர் எனக்கு தந்தது அப்படின்னு சொல்கிற ஒரு திருப்தி வந்துடும். இந்த திருப்தி நமக்கு வேண்டும். ஏன்னா இப்படி இந்த அதிருப்திகள் வந்தால் தான் நமக்கு ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தவே முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளாக இருந்ததுன்னா அதெல்லாம் விட்டுட்டு, ஆண்டவரே நீர் என்னை நல்லா வச்சிருக்கிறீரப்பா, சொல்ல முடியுமா? என்னை நல்லா வச்சிருக்கிறீர் ஆண்டவரே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், வசனத்தை முடிங்க, ஆண்டவருடைய கிருபை, அவருடைய கிருபையினால நாம் நிலை நிற்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஏன் நம்ம நன்றி செலுத்த முடியாதுன்னா, நமக்குள்ளாக ஒரு பிராகிங், ஒரு தற்பெருமை இருந்துச்சுன்னா, நான் செஞ்சது, நான் படிச்சு பாஸ் பண்ணேன், நான் வேலை பிள்ளை இருக்கேன், இந்த மாதிரி இருந்ததுன்னா ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நமக்கு மனசே வராது. இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளாக ஒரு நாளும் வந்துவிடக்கூடாது. தானியேல் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நேபுகாத் நேச்சார் என்ற ஒரு ராஜா என்ன சொல்லுகிறார்? இது நான் கட்டின மகா பாபிலோன், இது என்னுடைய வல்லமையினாலும் என்னுடைய பராக்கிரமத்தினாலும் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி சொல்லும் பொழுதே ஆண்டவர் அடிச்சு ஒரு மாடை போல அவனை மாத்திடுறார். என்னைக்குமே நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறதை என்ன செய்யணும்னா, இது கர்த்தர் எனக்கு தந்தது அப்படின்னு சொல்லி பழகுவோமா? நிறைய பேர் சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு தந்தது. ஒரு வேலையா,
வீடா, பிள்ளைகளை பார்க்கும்போது எப்பா அப்பாவே போல இருக்கா, என்ன மாதிரியே பெற்றுட்டேன், எங்கள் அப்பாவே மாதிரி என் பிள்ளை நான் பெற்று வளர்த்துட்டு இருக்கேன் அப்படி சொல்லவே கூடாது. கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகள், ஹல்லேலூயா, கர்த்தர் எனக்கு தந்த குடும்பம், தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நாம் நன்றி செல்ல வேண்டும். வேதாகமத்தில் ஒரு 2 நபர்கள் நம்ம கூட அடிக்கடி பாடுவோம். இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு, அடுத்து எம்மாத்திரம். சூப்பர், அழகா பாடுறீங்களே. எம்மாத்திரம் இதுவரை என்னை சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நீங்களே தான் பாட போறீங்க. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரிங்கும் தயவு. ஹல்லேலூயா. இது யார் சொன்னது? தாவீது. அவன் என்ன சொல்றானா, நாத்தான் தீர்க்கதரிசி, நீ என்ன செய்யணும், உனக்கு ஒரு வீட்டை ஆண்டவர் கட்டுவார், நீ இவ்வளோ பொருட்களை ஆலயத்திற்காக சவதரித்திருக்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் என்ன சொல்றான், நான் எம்மாத்திரம், இதுவரைக்கு தேவரீர் என்னை நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். இதே போலதான் அடுத்து வர்ற அவனுடைய மகன் சாலமோன் ராஜா. அவர் எவ்வளோ பெரிய ஆலயத்தை தங்கத்தால் ஆண்டவருக்காக கட்டினாரு. அவனும் என்ன சொல்றான், தகப்பன் எவ்வழியோ மகனும் அவ்வழி. அப்பாவுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கு. அவன் என்ன சேட்டை பண்ணாலும் அந்த ஆண்டவரை கனப்படுத்துறதுல தன்னுடைய தகப்பனை போல. நீங்க நல்லா பார்த்துருங்க, நிறைய வீடுகள்ல அப்பாவை மாதிரியே பிள்ளைகள் இருப்பாங்க. அப்பா என்ன செய்யறாங்களோ அதே மாதிரி இருப்பாங்க. அப்பாவை சர்ச்சில் அப்பா நல்லா ஆராதிச்சானா பிள்ளைகளும் நல்லா ஆராதிக்கும். ஆராதிக்காம இருந்தீங்கன்னா பிள்ளைங்களும் ஆராதிக்காம இருக்கும். நிறைய தகப்பன்மார் பிள்ளைகளை நான் அதிகமாக கவனிக்கிறது உண்டு. கேரல் ரவுண்டு நம்ம வச்சோம், நான் பார்த்தேன். தகப்பன்மார் என்ன செய்றீங்களோ நீங்கள் வரல, உங்கள் பிள்ளைங்க அதை அப்படியே கேரல் ரவுண்டில் செஞ்சாங்க. கிறிஸ்மஸ் தாத்தா நல்லா ஆடி எல்லாரையும் உற்சாகப்படுத்திட்டு இருந்தார். நிறைய வாலிப பிள்ளைகள் வந்திருந்தாங்க, வாலிபர்கள் வந்திருந்தாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு எப்போதுமே ஆட்களை வெளிப்புறமாக பார்த்து பழக்கம் இல்லை. இயேசுநாதர் எப்படி பார்த்தார் ஆண்டவர் மக்களை? ஆவியில உற்று பார்த்தார். இந்த ஆவி எப்படி இருக்கு, இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த பிள்ளைங்களை கிறிஸ்மஸ் தாத்தா ஒரு இடத்துல ஒரு வீட்டில் அப்படி பயங்கரமாய் பவனி ஆன உடனே அந்த கேம்பஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸு, வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார் இருந்தாங்க. எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் தாத்தாவை பார்த்த உடனே ரொம்ப குஷி ஆன உடனே நாங்கள் அந்த வீட்டுக்குள்ளே டீ குடிச்சிட்டு இருக்கோம். முறுக்கு, அச்சு முறுக்கு, டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். தாத்தாவை காணோம். ஏய் தாத்தாவை எங்க, தாத்தாவை எங்கன்னா இந்த கேம்பஸில் உள்ள எல்லாரும் மொட்டை மாடிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நானும் பசங்களை கூப்பிட்டு, வாங்க நீங்களும் மேலே போயிருங்க, என்ன நடக்குன்னு பார்த்துட்டு நீங்களும் கொஞ்சம் கைட் பண்ணுங்க அப்படின்னோடனே எல்லா பிள்ளைகளும் ஓடின உடனே அதில் ஊழியம் செய்கிற தகப்பன்மாருடைய பிள்ளைகள், யாருன்னு சொல்ல மாட்டேன், அந்த பிள்ளைங்க, ஆன்ட்டி இவங்களுக்கு ஏதாவது நம்ம சர்ச்சு சார்பா என்ன செய்யணும்னா நம்ம சர்ச் பேர் போட்டது ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு எடு ட்ராக்ஸ் எடு. மறுநாள் பிள்ளைங்க எல்லாருமே நல்ல ஸ்டைலாக தான் இருப்பாங்க. இப்போல்லாம் வாலிப பிள்ளைகள் என்ன ஏன் வீட்டில் உள்ள கூடையெல்லாம் தூக்குறதுக்கு யோசிப்பாங்க தான். ஆனால் அந்த ஊழியம் செய்கிற தகப்பன்மாருடைய அந்த பிள்ளைங்க இருக்காங்க பாருங்க, ஒரு பிக் ஷாப்பரில் நோட்டீஸ் எடுத்து போட்டுக்கிடுச்சு. மறுநாள் நான் கூட மறந்துட்டேன். பிள்ளைகள் நோட்டீஸ் எடுத்து போட்டு நம்ம சர்ச்சி வாக்குத்தத்த போர்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு 2 பிக் ஷாப்பரை தூக்கி அது பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கு. நான் பார்த்தேன், ஆண்டவரே இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். மனசுக்குள்ள மனசார அவங்க நம்மளை போஸ்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, நமக்கு ஜால்ரா அடிக்காங்களோ இல்லையோ, கர்த்தரை அவங்கள உயர்த்தணும். அந்த 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 பேரண்ட்ஸுக்குள்ளே இருக்கிற அந்த தாகம், அந்த தரிசனம் அந்த பிள்ளைகளுக்குள்ள அப்படியே இருக்கு. ஆகவே தான் அம்மாமாரெலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோமோ அதை நம்ம பிள்ளைங்க செய்வாங்க. எல்லாருமே நிறைய ட்ராக்ஸ் கொடுத்து இங்கே கீத பவனி நடக்கு, அங்கே ட்ராக்ஸ் ஊழியமும் நடக்கு, சபையின் கேலண்டர் வசனம் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. மறுநாள் எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. இந்த தகப்பன் நன்றி செலுத்துகிற இந்த தகப்பன், நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், அடுத்து வருகிற அவனுடைய பிள்ளை நான் எம்மாத்திரம், நான் கட்டின
அந்த ஆலயம் எம்மாத்திரம். சில தகப்பன்மார் அடுத்தவங்களையே பற்றி நெகட்டிவாகவே காதில் போட்டு அது பிள்ளையும் அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம பிள்ளைங்க அப்படி வளர்ந்துடக்கூடாது. ஆமேன். நல்ல ஊழியம் செய்கிற, எப்போ பார்த்தாலும் ஆண்டவரை பற்றி சொல்லுகிற தாய் தகப்பனாக இருந்தோன்னா அழகான ஒரு சந்ததியை இந்த உலகத்திற்கு கர்த்தருக்காக கொடுத்துட்டு நம்ம போவோம். ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் நல்லவர். அப்படி என்ன செய்கிறான்னா, இந்த எதுக்கெடுத்தாலும் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்கிற ஒரு தாவீதாக அவன் இருக்கிறான். பிரச்சனை மேல் கவனம் செலுத்தவே கூடாது. நிறைய பீப்புள் ஏன் அடுத்து நமக்கு நன்றி செலுத்த மனசு வராதுன்னா பிரச்சனையவே பார்த்துட்டு இருப்போம். பிரச்சனையே பார்த்துட்டு இருந்தா நம்மளால நன்றி செலுத்தவே முடியாது. நம்முடைய இருதயத்திலிருந்து துதி வர்றதுக்கு பதில் வெப்ராளம் தான் வரும். ஐயோ ஏன் இப்படி நடக்கும் அப்படின்ற அந்த வெப்ராளம் வந்துகிட்டே இருக்கும். அது வரக்கூடாது. ஏன் நம்ம பிரச்சனையவே பார்க்கக்கூடாது. பவுல் பிரயாணப்பட்டு கப்பலில் போயிட்டு இருக்கும்போது கடும் காற்று, யூரோக்ளிதோன் என்கிற கடும் காற்று அடித்தது. அந்த 14 நாள் அவங்க பட்டினி கிடந்தாங்களா. அந்த காற்றடிக்கிற 276 பேர் அந்த கப்பலில் இருந்தாங்க. 14 நாள் பட்டினி, காற்று 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் அடிக்கு. அந்த கப்பலில் இருந்தவங்க எல்லாரும் இதை என்ன செய்யலாம், கடலில் தூக்கி அதை போடலாமா, என்ன செய்யலாம், நங்கூரத்தை அங்கே போடலாம், அந்த பிரச்சனையே பேசிகிட்டு இருக்காங்க. அதில் உள்ள பவுல் மாத்திரம் என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கு ஆண்டவர் நமக்கு வெட்டாந்தரையை காண்பிப்பார், கவலைப்படாதீர்கள்னு ஸ்தோத்திரம் பண்ணுறான். அந்த கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே அவன் ஸ்தோத்திரம் பண்ணுகிறான். பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஆண்டவரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்தோத்திரம் தான் வரும். ஆமேன். நானும் சின்ன பிள்ளைல எங்கள் ஊரில் குளம் மழை நிறைய பெஞ்சா குளம்லாம் நிறையும். அந்த குளம் நிறைஞ்சிட்டுனா பார்க்குறதுக்கு சின்ன பிள்ளைங்க, அதாவது குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து அப்படி குளம் ஒரு காடுக்குள்ளே இருக்கும். அங்கே போயிட்டுருப்போம். என்னுடைய அக்கா, அல்லேலூயா அக்கா பேர், அவங்க கவுன்சிலராக இருக்காங்க கடையத்தில், திருநெல்வேலியில். அவங்க தலைமையில் தான் நாங்கள் போவோம். அப்படி போகிற நேரத்தில் இந்த காட்டு ரயில் பூச்சி, ட்ரெயின் பூச்சி, நத்தை, ஊரல் பூச்சி, அது என்ன கம்பளி பூச்சி எல்லாம் அப்படியே அங்கே கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். என்னால் நடக்கவே முடியாது. அதை பார்த்துட்டு ஓன்னு பயந்து யார் கால் மேலேயாவது ஏறி நின்றுக்கிடுவேன். எங்கள் அக்கா சொல்லுவாங்க, நீ குளத்தை பாரு, இதெல்லாம் பார்க்காத, அப்படி கண்ணை மூடிட்டு நடந்து வா, சீக்கிரம் குளம் வந்துடும், நம்ம அங்கே ஓடிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அதே மாதிரி கண்ணை மூடிக்கிட்டே என்ன மாதிரி சின்ன பிள்ளைங்களும் அந்த பிரச்சனையை நான் ஏன் சொல்ல வரேன்னா, இதெல்லாம் பிரச்சனை. இதெல்லாம் நம்மளோட கோல் என்னது, இந்த குளத்தை பார்க்க போகிறோம், அது நிறைஞ்சிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம தான் போய் நட அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவ்வளோ பட்டாளம் பெரிய என்ன இவ்வளோ கூட்டம் இருக்கும், எல்லாம் சேர்ந்து போகிறது ஊர் பிள்ளைகள். அதெல்லாம் பார்க்காம அப்படி நேராக போன உடனே சீக்கிரம் குளம் வந்துடும். வெயில் ஏறின உடனே அந்த பூச்சியெல்லாம் இருக்காது. அப்படி அந்த சின்ன வயசுலேயே அந்த பிரச்சனையை பார்க்காத, இதை பார்க்காத, நேராக நம்ம கோல் அங்கே. இன்றைக்கும் நம்மளை சுற்றிலும் நிறைய பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அப்படி தானே? நமக்கு இந்த ஊர் இல்லை. இதில் இருக்கிற ஒவ்வொருத்தரையாக கேட்டால் உங்களுக்கு எந்த ஊர், உங்களுக்கு தூத்துக்குடி, உங்களுக்கு நாகப்பட்டினம், உங்களுக்கு மன்னார்குடி, அப்படி ஒருத்தரையாக கேட்டுட்டு இருக்கலாம். ஆனால் நம்ம ஊர் எந்த ஊர் தெரியுமா? பரலோகம். நமக்கு இந்த ஊரே கிடையாது. இங்கே பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். நம்ம அங்கே பார்க்கணும், நம்ம சீக்கிரம் போகிறோம் அப்படின்னு சொல்லி நமக்குன்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த பிரச்சனைகளையெல்லாம் பார்க்காம நம்ம முன்னேறி கடந்து செல்லணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அப்படியே நம்ம நன்றி சிலர் நம்முடைய பிரச்சனைகளை ஸ்டோனில், கல்லில் எழுதக்கூடாது, மண்ணில் எழுதணும். நமக்கு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்களை கல்லில் எழுதணும், அதை மண்ணில் எழுதிடக்கூடாது. ஹல்லேலூயா. மண்ணில் எழுதுனா அழிஞ்சு போயிடும், கல்லில் எழுதுனா நிலைச்சி நிற்கும். நம்முடைய பிரச்சனைகளை அல்ல, நம்முடைய ஆசீர்வாதங்களை கல்லில் எழுதி பொறித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. கைவிடாத தேவன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. இப்போ எப்படியெல்லாம் நன்றி செலுத்த வேண்டும்னா, முதல்ல ஒரு 5-4 காரியம். முதல்ல நம்முடைய இருதயத்திலிருந்து நன்றி சொல்லணும். எப்படி? இருதயத்திலிருந்து ஆண்டவரை நினைக்கணும். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி. அடுத்ததாக இருதயத்தின் நிறைவு என்ன செய்யும்? வாய் பேசும். இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். நம்முடைய வாய் இருதயத்தின் நிறைவில் பேசி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அப்புறம் நம்முடைய வேர்ட்ஸ் பிகம்
ஆக்ஷன்ஸ், டீட்ஸ். நம்முடைய வார்த்தைகள் செயல்களாய் மாறும். அந்த செயல்களின் மூலமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். செயல் மாறினதுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கையின் சாட்சி மூலமா கர்த்தரை மகிமைப்படுத்தி நன்றி செல்லணும். எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆயத்தமா இருக்கிறீங்க? முதல்ல நம்முடைய இருதயம் நன்றியால நிரம்பி இருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்முடைய வாய் இந்த நேரத்துல ஆமென் கர்த்தர் தருகிற அபிஷேகத்துல நிறைந்த ஆண்டவரே நன்றி. கர்த்தருக்குள்ள இல்ல, விசுவாசத்துல இல்ல, இந்த உலகத்துல கூட இல்ல. எத்தனையோ பேர் போயிட்டாங்க. என்ன உங்க பக்கத்துல கூட்டி கொண்டு வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நன்றி நிறைந்த இருதயத்தோடு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஏசப்பா நீர் எனக்கு பாராட்டின உங்க கிருபை பெரியது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எனக்கு பாராட்டின உங்க கிருபை பெரியது ஆண்டவரே. நீங்க என் மேல வச்ச உங்க அன்பு பெரியது ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே கர்த்தருக்கு சாட்சியா இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருக்கு சாட்சியா இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியே நாம் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பும். புழுதியில் இருந்து தூக்கி எடுத்து அவர் குப்பையில் இருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்ய வல்லவர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஓ ரபலக சந்தடரிதியா லேமமா ரகதுனினி மௌரிபலக சக்கரதனரை மமா சூர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவருன் துணையும் கேடகமானவர், அவருன் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர் உன்னோடு இருப்பதை அறிந்திடுவாய். உள்ளம் கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவருன் துணையும் கேடகமானவர். எத்தனை பேருக்கு அவர் கேடகமாயிருக்கிறார்? அவருன் துணையும் கேடகமானவர். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை. ஆண்டவரே இந்த இடத்துல வந்திருக்கிறோம் அது பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தராகி உம்மை நம்பி வந்திருக்கிறார்கள். இந்த நாளிலே உமது பிள்ளைகளுக்கு வானம் திறக்கப்படுவதாக. எஸ் ஆண்டவர் அவருன் துணையும் கேடகம் ஆனவர். புழுதி நின்று தூக்கிடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். புழுதியில் இருக்கிற ஆமென் குப்பையில் இருந்தவர் எல்லாரும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் உன்னை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்ய இந்த ராத்திரி வேளையில உன்னை தேடி வந்திருக்கிறார். உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. கரங்களை உயர்த்தி இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை
கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவர் உன் துணையும் கேடகமானவர். கர்த்தர் உன் வலது வாரிசத்திலே ஒரு கேடகமாய் வந்திருக்கிறார். கேடகமானவர், அவர் உன் துணையும், அவர் உன் துணையும் எல்லாரும் ரெண்டு கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த ராத்திரி நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசினார். நன்றி உள்ள ஒரு இருதயம், ஒரு தேங்க்ஃபுல் ஹார்ட். ரெண்டு கையை உயர்த்தி, நான் இன்னைக்கு உயிரோடு இருப்பது, ஜீவனோடு இருப்பது, ஆசீர்வாதமாய் இருப்பது, நல்ல வேலை, நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள். ரெண்டு கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த நடு நிசியில, இந்த நடு ராத்திரியில ஒரு புதிய வருடத்தை நீங்கள் சந்திக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு மறுபடியும் ஒரு புதிய வருடத்தை கொடுக்கிறதுக்கு ஆயத்தம் உள்ளவராக உன் அருகிலே அவர் வந்து நிற்கிறார். இதுவரைக்கும் நீ பெற்றுக்கொண்ட காரியத்திற்காக நன்றி உள்ளவனாக இரு. இயேசு 10 பேரை சுகமாக்கினார். 9 பேர் அவரிடத்தில் வரவில்லை, ஒருவன் மாத்திரம் வந்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். அந்த ஒருவன் நீங்களும் நானா இருக்கணும். எல்லாம் ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டவரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல ஆவியில நிரம்பி முன்னாடி பின்னாடி இருக்கிற எல்லாரும் எழுப்பி நின்று நல்ல கைகளை உயர்த்தி நல்ல கண்களை மூடி இன்னும் ஒரு சில நிமிடங்களுக்குள்ள புதிய வருஷத்தை சந்திக்க போறீங்க. ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஆராதிக்க போகிறோம், நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருங்க. அதிருப்தி இருந்தா நன்றி உள்ளவர்களாய் மாற முடியாது. ஹல்லேலூயா. திருப்தியா இருக்கிறப்பா, என்ன திருப்தியா நடத்துனீங்களே, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை துதிப்பீர்களாக. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள். ஆமென் என்று சொல்லுங்கள், சத்தமா சொல்லுங்க ஆமென். நீங்க சொல்றத பார்த்தா பலம் உங்க கைக்கு வராதது மாதிரி சொல்ற மாதிரி இருக்குது. பக்கத்துல இருக்கிற கையப்படுத்தி சொல்லுங்க, உங்களுக்கு கர்த்தர் நன்மையானதை தருவார். உங்களுக்கு கர்த்தர் நன்மையானதை தருவார். இந்த முன்னாடி 2 ஃபேன், இந்த சுவர்ல மாட்டி இருக்கிற 2 ஃபேன் ரொம்ப சத்தம் போடுது. இது சத்தத்துல எனக்கு என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். 2 ஃபேனை மட்டும் ஆஃப் பண்ணிக்கலாமா? இருக்கட்டுமா? உங்களுக்கு காத்து வேணுமா? இது ரொம்ப 2 என்ன செய்யுது, சத்தம் போடுது. அப்படித்தானே? உலகமே பாட்டில கையில எடுத்து குடியும் கும்மாளமும். இங்கிட்ட 2 வண்டி போச்சு, உங்களுக்கு சவுண்டு கேட்டுச்சான்னு தெரியல, அப்படின்னு போச்சு. எனக்கே ஷாக் அடிச்சது மாதிரி இருந்தது. இங்க நம்ம கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்னு பாட, அங்க டுர்ரு புர்ரன்னு நினைச்சது. அது பாட்டுக்கு காதை பிச்சுக்கிட்டு போற மாதிரி வண்டி அங்கிட்டு இங்கிட்டு போகுது. அவன் அப்படி கொண்டாடுறான். ஆனா நாம அப்படி அல்ல, பாட்டில் கையெல்லாம் அல்ல, பாட்டும் துதியோட உள்ள பிரவேசித்திருக்கிறோம். கர்த்தர் இந்த வருஷத்துல நம்மை ஜெயமாய் நடத்துவார். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். இந்த சாட்சிகளை எல்லாம் ஏன் சொல்லுகிறேன்னா, உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் பிரதர். புதிதாக சிலரை நான் பார்க்க முடிகிறது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இயேசு அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த இயேசு உங்க வாழ்க்கையில விட்டு விடாதீர்கள். இவருக்காகவே நீங்கள் வாழ்வதற்கு உங்களை முழுவதும் 100% ஒப்பு கொடுங்கள், அர்ப்பணியுங்கள். இயேசு உங்களுக்காக சிந்தின ரத்தம், சிலுவையில் உங்களுக்காக கொடுத்த ஜீவன், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்ததான இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். உங்களை கரம் பிடித்து கர்த்தர் நடத்துவார். நன்மையான ஈவுகளை ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் தருவார்.
எல்லாரும் சேர்ந்து ஏசாயா 45 அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். அந்த வாக்குத்தத்தத்தினுடைய முன்னையும் பின்னையும் சேர்த்து ஏசாயா 45 அதிகாரம் 1 எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். The book of Isaiah chapter 45 verse number 1 to 4 எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிப்போம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக சாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக்கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபை நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்த உனக்கு நாமம் தரித்தேன். கண்களை மூடி. பரலோக பிதாவே, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் என்று இந்த வருஷம் எங்களுடைய சபைக்கும் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கொடுத்த இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். இந்த ஒரு சில நிமிடங்கள் உங்கள் வார்த்தையின் அதிசயங்களை நாங்கள் விளங்கி கொள்ள எங்கள் கண்களை திறந்தருளும். உங்கள் வார்த்தை வல்லமையாய் புறப்பட்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் என்று சொல்லுங்கள். I will go before you and will level the mountains. கர்த்தர் இந்த வருஷம் நமக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றார். நான் உனக்கு முன்னே போவேன். இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்ற ஒரு ஆணித்தரமான வார்த்தை. 2 மாதங்களுக்கு முன்பு புதிய வருஷத்துல ஆண்டவரே நீர் என்ன வாக்குத்தத்தம் தரப்போகிறீர் என்று நான் எப்பொழுதுமே ஒரு 2 மாதத்துக்கு மேல ஒரு 3 மாதம் இந்த புதிய வருஷத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பேன். ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி, சபைக்காக ஜெபம் பண்ணி, ஊழியத்திற்காக ஜெபம் பண்ணி, கர்த்தருடைய பாதத்தில் பல நாட்கள் ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிட்ட போது திடீரென்று ஒரு நாள் 2025 ஆண்டில் நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வார்த்தையை நீ ஆணித்தரமாக சொல்ல வேண்டும். இந்த வார்த்தையை நீ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த வார்த்தையை நான் உனக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் என்னுடைய 2 காதுல ஒரு ஓங்கி பேசுற அளவுல ஒரு பயங்கரமான சத்தத்தோடு, நான் உனக்கு முன்னே போய், தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையே, உனக்கு முன்னே நான் போவேன் என்று கர்த்தர் பிராமிஸ் பண்ணியிருக்கிறார். இது சாதாரணமான பிராமிஸ் அல்ல. கர்த்தர் இந்த வருஷத்துல நமக்கு முன்னே செல்வார். God will go before us. நம்ம ஆராதிக்கிற தெய்வம் நமக்கு முன்னாடி செல்ல போகிறது. நம்ம பக்கத்துல நிறைய பேர் நமக்கு இருக்கலாம், நமக்கு பின்புறத்துல நிறைய பேர் வரலாம். ஆனா முன்புறத்துல முன்னாடி நமக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணுவதற்காகவே வழி எது என்று தெரியாத ஒரு சூழ்நிலைமையில நின்று கொண்டிருந்தால் கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு முன்னே நான் போகிறேன். எப்படிப்பட்ட தெய்வம் நாம் ஆராதிக்கிற தெய்வம் தெரியுமா? ஆசீர்வதிக்கிற தேவனாக முன்னே போக போறார். இந்த வருஷத்துல ஆசீர்வதிக்கிற தேவன், உண்மையிலேயே ஆசீர்வதிக்கிறவர். 115 சங்கீதம் 12வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தால் 115 சங்கீதம் 12வது வசனம் 13வது வசனம், கர்த்தர் யாரை ஆசீர்வதிப்பாராம் தெரியுமா? நம் எல்லாரையும் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அந்த வசனத்தை வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும். நல்ல கவனிங்க, ஊழியக்காரன் ஆரோனை மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற யாராயிருந்தாலும் சரி, அது பெரியவர்களோ அவர்கள் சிறியவர்களோ, இந்த வருஷத்தின் துவக்கத்தின் சில மணி நேரங்கள்ல சில நிமிடங்களுக்குள்ளாக நாம வந்து நிற்கிறோம். தெய்வத்துக்கு நீங்கள் உண்மையிலேயே இயேசுவுக்கு பயந்து
கர்த்தருக்கு பயந்து நீங்கள் நடப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம். உங்கள் சாபத்தை எல்லாம் அவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். என்னென்ன சாபங்கள் 2024 வரைக்கும் இருந்ததோ அந்த சாபம் நீங்கள் இந்த ஆராதனை நேரத்தில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சாபத்தையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுகிற ஒரு தேவன். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு ஊர்ல ஒரு மனுஷன் இருந்தானா, ரொம்ப இறை பக்தன், ரொம்ப சாமி பக்தனா இருந்தானா. இறைவற்ற கேட்டானா, சாமி என் கஷ்டம்லாம் மாறணும், என் தரித்திரமெல்லாம் மாறணும், எனக்கு நிறைய பொருள் செல்வம் வேணும், பணம் எனக்கு நிறைய வேணும் அப்படின்னு கேட்டானா. கேட்ட உடனே திடீர்னு கடவுள் அவன் முன்னாடி தோன்றி, மகனே உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, நான் உனக்கு ஒரு கம்பு தர்றேன், அந்த கம்பை நீ எடுத்து தட்டுனா 1000 பொற்காசு என்ன செய்யும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு ரொம்ப ஹாப்பி. ஒரு தட்டுல எவ்வளவு கிடைக்குது? 1000 பொற்காசு கிடைக்குது. உடனே இவன் அந்த கம்பை அந்த இறைவன்கிட்ட வாங்கின உடனே இறைவன் ஒரு நிபந்தனையும் போட்டாராம். எப்பா, இந்த கம்பை தட்டும் போதெல்லாம் 1000 விழும், ஆனா அதே விதத்துல நீ எப்பமாவது கோபப்பட்டன்னா அந்த கம்பு ஒன்றிருந்து போயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சொல்லிட்டு அவங்க கையில கம்பு கொடுத்தாச்சு. கம்பை வாங்கினவன் தட்டி பார்க்கறான், நம்மள மாதிரி கேஸ்ன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? டப்பார்னு உடனே என்ன செய்யறான்னு கம்பை வாங்கி ஒரு தட்டு தட்டுறான், 1000 பொற்காசு விழுது. உடனே 1000 மூட்டையில அள்ளி ஜம்முன்னு தோல் மேல தூக்கி போட்டு அவன் நடந்து போய்கிட்டே இருக்கிறான். எதிர்த்தாப்புல ஒரு சன்னியாசி வர்றான், ஒரு சாமியார் எதிர்த்தாப்புல வந்த உடனே, எப்பா என்னப்பா கையில வச்சிருக்கிற கம்பு? யாரு கொடுத்தது? அது கடவுள் கொடுத்தது. மூட்டையில என்னது? இந்த கம்பை தட்டுனா 1000 பொற்காசு விழும். அதனால அந்த 1000 பொற்காசு நான் அந்த மூட்டையில இப்போ முதல்ல ஒரு தட்டுனை எடுத்து கட்டியிருக்கிறேன் அப்படின்னா, நீ பொய் சொல்றப்பா அப்படின்னு சாமியார்ட்ட அவன் நிரூபிக்கிறதுக்காக மறுபடியும் என்ன செஞ்சான்? கம்பை ஒரு தட்டு தட்டுனா இப்போ அடுத்த ஒரு 1000 பொற்காசு கீழே விழுந்துட்டு. விழுந்த உடனே ஆத்தையும் அள்ளி மூட்டையில கட்டிட்டு அவன் பாட்டுக்கு என்ன செய்யறான்? போறதுக்கா போகும்போது சாமியார் சத்தம் கொடுக்கிறாரு, அப்பா இது நாளைக்கும் இந்த கம்பு வேலை செய்யுமா அப்படின்னு கேட்கிறாரு. இவன் என்ன சொல்றான்? நாளைக்கும் வேலை செய்யுன்றான். எப்பா அடுத்த வாரம் வேலை செய்யுமா? ஆமா அப்படின்றான். அடுத்த மாதம் ஆமா அப்படின்றான். அடுத்த வருடம்ன்றான். இவனுக்கு கோபம் வந்துட்டு, அட போயா நீ அப்படின்னு சொல்லி சொல்ல, கம்பையும் காணும் பொற்காசையும் காணும், எல்லாம் போயிட்டு அவசரத்துல கோபப்பட்டு எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டான்? அவை இழந்து நின்றான். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த மாதிரி தெய்வம், நம்ம தெய்வம் அப்படி செய்கிறவர் அல்ல. நம்ம தெய்வம் எப்படிப்பட்டவர் என்றால், நம்ம தெய்வம் ஆசீர்வதிக்கிறார் என்கிற அந்த வார்த்தையினுடைய பிரதானமே என்னன்னா, மூட்டையா தருவது அல்ல, வண்டியாய் தருவது அல்ல, நம் தேவையை அனுதினமும் அறிந்து, தேவை எது என்பதை அறிந்து அப்பப்போ அந்த தேவையை சந்தித்து, ஹல்லேலூயா, யெகோவா ஈராக நம்ம கூட இருந்து நம்மை நடத்தி கொண்டு வருகிறாரு. இதுதான் ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த தெய்வம் தான் நமக்கு முன்னாடி போறார். உங்கள் தேவை, உங்களுடைய நீட்ஸ், உங்களுக்கு எவ்வளவு தேவை இருந்தாலும் இந்த தெய்வம் முன்னாடி போன அற்புதம் நடக்கும் பிரதர், அதிசயம் நடக்கும். இந்த வார்த்தை ஆண்டவர் கோரேஸ் என்கிற ஒரு பெர்சிய ராஜ்யத்துல இருந்ததான ஒரு ராஜாவுக்கு சொல்ற. இந்த கோரேஸ் என்பவனுடைய பெயருக்கு அர்த்தமே என்னன்னா, அவனை எல்லாரும் இழிவாகவே பார்ப்பாங்களாம். ரொம்ப இழிவானவன், அண்டர் எஸ்டிமேட். இவனை நிறைய பேர் ஏழ்மையானவனாகவே சொல்வாங்களாம், ரொம்ப ஏழ்மையானவன். கோரேசினுடைய பிறப்பை கேட்டீங்கன்னா கண்ணீர் வந்துடும்.
சரித்திர ஆசிரியர்கள் கோரேசை பற்றி ஒரு பெரிய சம்பவத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த கோரேஸ் என்னதான பெயர் உடைய இந்த நபர் இழிவானவன், ஏழ்மையானவன், மகிழ்ச்சி அற்றவன், துயரம் மிகுந்தவன். That is underestimate person to poor. Any enjoy filled with sorrow. கவலைகளும் கண்ணீர்களும் ஏழ்மையும் வாழ்க்கையில ஒரு காரியத்தையும் பாராது இருந்தவனுக்கு தான் இந்த வார்த்தையை கொடுக்கிறான், நான் உனக்கு முன்னே போவேன் அப்படின்ற. கோரேசே, இந்த ஆராதனையில, இந்த புதிய வருட ஆராதனையில, இந்த நியூ இயர் சர்வீஸ்ல, இந்த சபையின் நடுவில் கோரேசினுடைய நிலைமையை போல அநேகர் நீங்கள் இருக்கலாம். பலரால் இழிவாக பார்க்கிற நிலைமையில, ஏழ்மையாக பார்க்கிற ஒரு பூவர் நிலைமையில, எனி என்ஜாய், எனி ஜாய், எந்த மகிழ்ச்சியும் இல்லாமல் ஒரு துக்கம் தொண்டை அடைக்கிறது போல ஒரு கவலையோட கோரேசே உங்களை பார்த்து தான் சொல்றார், உங்க குடும்பத்தை பார்த்து சொல்றார், உனக்கு முன்னாடி நான் போக போறேன். கோரேசே, நான் உனக்கு முன்னாடி போக போறேன். இந்த கோரேசினுடைய பிறப்பு நம்ம அதை பார்த்தோன்னா ரொம்ப, நானே அதை கேட்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது கண்ணீர் வடிச்சிட்டேன், அழுதுட்டேன். இந்த கோரேசுடைய அப்பா பெர்சிய ராஜ்யத்தினுடைய ஒரு ராஜாவாம். இவங்க அப்பாவுக்கு நிறைய மறுமனையாட்டி உண்டு. அந்த அதுல பல மறுமனையாட்டியில ஒரு மனையாட்டியினுடைய மறுமனையாட்டி கன்சீவ் ஆன உடனே இந்த ராஜாவுக்கு ஒரு ஜோசியக்காரன் சொல்லிட்டானா, எம்பா இந்த மறுமனையாட்டி கன்சீவா இருக்கிறாளே, இவ வயிற்றுல பிறக்கிற அந்த குழந்தை இது உயிரோட பிறந்ததுக்கு அப்புறம் இது உயிரோட இருந்ததாச்சுன்னா ஓ ராஜ்ய பாரத்துக்கு ஆபத்து, உன்னுடைய ராஜ்ய பாரம் கவிழ்க்கப்பட்டு போயிரும். அதனால பிறந்த உடனே இந்த குழந்தைய நீ என்ன செஞ்சிரு, கொன்று விடு என்று சொல்ல, இப்போ இந்த கோரேஸ் தான் அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற கரு. இப்போ அந்த குழந்தைய அந்த தாய் பெற்றெடுக்கிறா. இதை கேள்விப்பட்ட உடனே அந்த தாய் இந்த குழந்தைய கொல்லாம என்ன செய்தான்னா, அதை எப்படியாவது மறைத்து யார் கையிலையாவது கொண்டு போய் கொடுத்துருவோன்னு ஒரு மேய்ப்பன் கையில கொண்டு போய் கொடுத்துடுறாளாம் பெத்தெடுத்து. ராஜா வீட்டு பிள்ளையாய் பிறக்க வேண்டியவன் தகப்பனாலேயே ஒதுக்கி விடப்பட்டு கொல்லப்பட வேண்டிய கொலையாளியாக பிறந்த பச்சிளம் குழந்தைய எடுத்து ஒரு மேய்ப்பன் கையில கொண்டு போய் அந்த தாய் இந்த ராஜாவுக்கு தெரியாம வளர்க்க ஆரம்பிக்கிறான். அவன் வளர்ந்து பெரியவன் ஆகும் பொழுதுதான் ஏசாயா 44ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தா அவனை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்வார். என்ன சொல்றாரு? நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் ரட்சிப்பேன் என்றும் வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரை ஆக்குவேன் என்றும் சொல்லுகிறவர். 28வது வசனத்துல கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன் ஆண்டவர் சொல்றத பாருங்க. ஒரு மேய்ப்பனின் பிள்ளையாக, ராஜாவின் பிள்ளையாக வளராமல் ஒரு மேய்ப்பன் வீட்டில் ஒரு மேய்ப்பனின் பிள்ளையாய் வளர்ந்த போது ஒரு தாவீதை ஆண்டவர் செலக்ட் பண்ணது போல இந்த கோரேச ஆண்டவர் செலக்ட் பண்ணி ஒரு புறஜாதி ராஜா. இவன் எப்படிப்பட்டவன் என்றால் புறஜாதி ராஜா, புறஜாதியான். ஆனால் ஆண்டவர் இவனைத்தான் செலக்ட் பண்றார். ஊரால், உலகத்தால், குடும்பத்தால், தகப்பனால், தாயால் கூட வளர்க்க முடியாத ஒரு மகனாக இந்த உலகத்துல பிறந்து எல்லாராலும் ஒதுக்கிவிடப்பட்டதான ஒரு சூழ்நிலைமையில இருந்த கோரேசுக்கு தான் கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு முன்னே போவேன். கோரேஸ், உன் வாழ்க்கையில நிறைய கோணலும் நிறைய சிக்கல்களும் பிரச்சனைகளும், உன் பாதையில நிறைய பேர் உன்னை இழிவாக பார்த்து கொண்டிருக்கிறாங்க, எக்கண்டம் பேசி சிரிக்கிறாங்க. தூரத்துல நின்று உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் சிரித்து சிரித்து உன் மனம் நோக நடக்கிறாங்க. ஆனா உன்னை குறித்து கோரேசே, நான் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறேன். அப்படிதானே? ஒரு பெரிய திட்டம். என்ன திட்டம் தெரியுமா? ஆண்டவர் அவனை கொண்டு எருசலேமை என்ன செய்வானா? கட்டப்படு.
அப்படிதானே? 44:28 எருசலேமை கட்டுவான். அடுத்தது தேவ ஆலயத்தை அஸ்திபாரம் போடு. மூணாவது எனக்கு பிரியமானதை எல்லாம் அவன் நிறைவேற்றுவான். ஒன்றுக்குமே உதவாத ஒரு நபரை எடுத்து ஆண்டவர் சொல்றார், இவனை குறித்து ஒரு பெரிய பிளான். இவனுக்கு ஒரு பெரிய 3 விதமான டாஸ்க் இருக்குது. 3 விதமான காரியங்களை கர்த்தர் அவனுக்காக என்ன செய்கிறார் என்றால், இந்த கோரேசுக்காக சொல்லுகிறார், கோரேசே, இந்த உலகத்தான் வேணாம், உன் குடும்பம் வேணாம், உன்னை ஒதுக்கலாம், நீ ஒண்ணுத்துக்கு உதவாதவன் என்று உன்னை புறம்பே தள்ளலாம், ஆனால் நீ என் கையில் இருக்கிற ஒரு மேய்ப்பன். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ கர்த்தருடைய கையில இருக்கிற. உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கு. காட்ஸ் பிளான். கர்த்தர் வச்சிருக்கிற அந்த பிளானை கர்த்தர் உங்க வாழ்க்கையில இன்றைக்கு வெளிப்படுத்துறார். நீ எருசலேம் என்கிற சிட்டியை கட்டக்கூடிய ஆளு. நீ சாதாரணமான ஆள் அல்ல. ஒரு பட்டணத்தை எடுப்பித்து கட்டுகிற ஒரு அபிஷேகம் உன் மேல இருக்குது. ஒரு தேவாலயத்தை கட்டக்கூடியதான அஸ்திபாரம் போடக்கூடிய அளவுல ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலைமையில் இருந்த கோரேசுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். ஒரு தேவாலயத்தை கட்டும்படி கட்டணானா கட்டளையா? கர்த்தர் சொன்னபடியே கோரேஸ் மூலமா கர்த்தர் தம்முடைய ஆலயத்தை கட்டினார். எருசலேமை கட்டினான். எருசலேம் என்பது நம்ம எல்லாருக்கும், எருசலேம் என்பது நம்முடைய குடும்பம். நம்முடைய குடும்பம். கோரேசே, உன் குடும்பம் கட்டப்படும். உங்க குடும்பம் கட்டப்படும். நீ உன் குடும்பத்தை கட்டுவாய். இடிந்து போய் கிடக்கிறதானே எல்லா விதமான சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றி நீ கட்டும்படி அழைக்கப்பட்டவன். அடுத்து தேவாலயம். தேவாலயம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்குது, ஆவிக்குரிய காரியங்கள். மூன்றாவது, கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும்படி அழைக்கப்பட்டவன். இவனுக்குத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். இவனுக்கு ஆண்டவர் செய்த காரியங்கள் என்ன தெரியுமா? முதல் வசனம் 45வது வசனத்துல கர்த்தராகிய நான் அப்படின்றார் ஆண்டவர். என்ன சொல்றாரு? கர்த்தராகிய நான். இவனுக்காக ஆண்டவர் ஒரு 7 காரியத்தை செய்வார். 7 காரியத்தை செய்வார். ஒரு சில நிமிடத்துல முடிச்சிடுறேன் உங்களுக்கு. உங்க கண்கள் எல்லாம் இயேசுநாதர் ஜெபம் பண்ண கூட்டிட்டு போனது மாதிரி இருக்குது. இயேசுநாதர் ஒரு மலைக்கு கூட்டு போவார. யாரெல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமா, பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரை கூட்டிட்டு போவாங்க. 3 பேரும் நல்லா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க நல்லா ஜெபம் பண்ணாதீங்க. இப்ப நல்லா முழிச்சு பாருங்க. பக்கத்துல இருக்கிற கைகளை குளிக்க சொல்லுங்க. நீங்க ஒரு கோரேஸ். கர்த்தர் உங்க முன்னே போக போறார். கர்த்தர் உங்க முன்னே போவார். ஆமென் சொல்லுங்க. கைவை தலையில சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த கோரேசுக்காகவே கர்த்தர் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவர் இறங்கி வர்றார். கர்த்தராகிய நான். 2ஆம் வசனத்துல நான் என்ற வார்த்தைக்கு முன்னாடி முதல் வசனத்துல கர்த்தராகிய. அதனாலதான் நம்ம ப்ராமிஸ் வேர்ல என்ன மேல போட்டிருக்கிறோம்னா, கர்த்தராகிய நான். நான்ங்கிற வார்த்தை இன்னொரு ஆளுக்கு போர்டை கொடுக்கும் பொழுது வேற யாரும் நான் அவங்க பேரை போட்டுறக்கூடாது. அவங்கெல்லாம் முன்னாடி போனாங்கன்னா இருக்கிற பாதையும் மூடி போயிடும். அப்படிதானே? சில ஆட்கள் பேரை போட்டாச்சுன்னா என்ன ஆகும்? இருக்கிற பாதையும், அது திறந்திருக்கிற பாதையும் மூடிடும். அப்படிப்பட்ட ஆள் அந்த பேர் அல்ல. அதனாலதான் கர்த்தராகிய நான் அப்படின்ற. கர்த்தராகிய நான், ஐ வில் கோ பிஃபோர் யூ. நான் உனக்கு முன்னே போவேன். உனக்கு முன்னே போவேன். ஆண்டவர் உனக்கு செய்த காரியம் நம்பர் 1. அந்த முதல் வசனத்துல எல்லாரும் சேர்ந்து வாசிப்பு. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி. எல்லாம் சேர்ந்து வாசிக்க. ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு. நல்ல கவனிங்க. யாருமே இவன் கையை பிடிக்க முடியாது. யாருமே அவன் கையை பிடிக்க மனம் இல்லை. தாய் கூட பிடிச்சு வளர்க்க பயப்பட்டா. தகப்பன் கூட இந்த ஆம்பளை பிள்ளையினுடைய கையை பிடிக்கணும்னு அவன் விரும்பல. கருவளைய அழிச்சிடணும்னு நினைச்சான்.
கருவுல அழிக்கணும், இது வெளியில வந்தா கொன்று விடணும்னு சொல்லி தன் மனைவியின் இடத்துல சொல்லிட்டு போனவன் இப்ப இந்த தாய்க்கு தாம் பிள்ளைய கூட மடியில போட்டு வளர்க்கிற பாக்கியம் இல்லாதவளா இன்னொரு இடத்துல கொண்டு போய் கொடுக்க, அந்த பிள்ளையின் கையை யார் பிடிக்கிறா சொல்லுங்க? யார் பிடிக்கிறா? எல்லாரும் கைவிடும் பொழுதுதான் கர்த்தர் கரம் பிடிப்பார். எல்லாராலும் நான் கைவிடப்பட்டுட்டேனோ, எல்லாரும் என்ன கைவிடுறாங்களே, எல்லாரும் என்ன விட்டுட்டாங்களே, தகப்பன் விட்டுட்டானே, தாய் விட்டுட்டானே, எங்கேயோ நான் மறந்து கொண்டிருக்கிறேனே என்று நினைத்த கோரேச ஆண்டவர் வலது கையை பிடிக்கிறார். ஆண்டவர் எல்லாருடைய வலது கையும் பிடிக்க மாட்டார். பைபிள்ல கையை பிடிச்ச ஆட்கள் வேதத்துல பார்த்தீங்கன்னா புறஜாதியானுடைய கையை பிடிச்சவ இவனுக்கு தான். கை தட்டி ஒரு அலையில சொல்லு, நான் தாங்குவேன் பாரு, வலது கைத்தினால் நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன் பாரு. ஆனா கையை பிடிக்க மாட்டாரு. ஆனா யாருக்கும் இல்லாத, யாருக்கும் சொல்லப்படாத ஒரு வார்த்தை, கோரேசே உன் கையை அழிக்கணும், உன் கையை முறிக்கணும் என்று நினைத்த மனிதர்கள் மத்தியில, கை ஒண்ணு நல்லா இல்லைன்னு நினைக்கிற மத்தியில நான் உன் கையை பிடிக்க போகிறேன், உன் கையை ஆசீர்வாதமான ஒரு கரமாய் மாற்ற போகிறேன். இந்த கை சாப பிடித்த கைதான், ஆனால் இந்த கை எருசலேமை கட்டும், இந்த கை தேவாலயத்தை கட்டும், இந்த கை எனக்கு பிரியமானதை எல்லாம். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் உங்க வலது கையை உயர்த்துங்க. ஆண்டவரே, இந்த கரங்களை ஆசீர்வாதம் உள்ளதாக மாற்ற என் கையை பிடிங்க ஆண்டவரே. எல்லா தம்பிமார் எல்லாம் உங்க வலது கையை நல்லா உயர்த்துங்க. உங்க கைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கத்த தரட்டும், உங்க கையில நிறைய அதிகாரத்தை கத்த தரட்டும், ஆளுகையை கத்த தரட்டும், நல்ல பிசினஸ் கத்த தரட்டும், நல்ல வேலையை கத்த தரட்டும், நல்ல படிக்கிற ஞானத்தை கத்த தரட்டும், நல்ல நிறைய எழுதக்கூடிய கிருபைகளை கத்த தரட்டும். நீ நிறைய புத்தகங்களை எழுதுவாய் மகனே. கபாலா சங்கபாரபா கபாரபா கபாரபா. இந்த கையினால நீ நிறைய காரியங்களை செய்வதற்காக கர்த்தர் உன் கையை பிடிக்கிறார். உன் கையை நிறைய பேருக்கு பிடிக்க மனம் இல்லை, ஆனால் கர்த்தர் உன் கையை பிடித்து, உன் கையை பிடித்துக் கொண்டு, உன் கையை பிடித்துக் கொண்டு இந்த கைக்கு நிறைய ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். நிறைய ஆசீர்வாதங்கள் வரும் வரும், கர்த்தர் உங்களுக்கு தருவார். ரெண்டாவது அவனுக்கு என்ன செய்யறாராம் தெரியுமா? அவனுக்கு செய்த காரியம் ரெண்டாவது, ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணினாராம். தாங்கிட்ட இருந்த அபிஷேகத்தை இந்த கோரேஸ் மேல ஊத்துறார். ஆனா நம்ம தெய்வம் நம்மளை அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறார். நம்மளை அபிஷேகம் பண்றான். உலகத்தின் மனிதன் அவன் தெய்வங்களை அவன் தூக்கிட்டு போறான். ஆனா நம்ம தெய்வம் நம்மளை தூக்குறார். நம்ம தெய்வம் நம்மளை தூக்குறார், நம்மளை சுமக்கிறார். நீ என்ன தூக்க தேவையில்லை. நான் எவ்வளவு காலமானாலும், எவ்வளவு ஆனாலும் சரி, நீ எவ்வளவு பாரம் உள்ளவனா இருந்தாலும் சரி, நான் உன்னை தூக்கி கொண்டு போய் ஹல்லேலூயா கடைசி வரைக்கும், கடைசி வரைக்கும் நான் உன்னை கைவிடாமல் கரம் பிடித்து நடத்துவேன். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரு அன்புள்ள தெய்வம், அபிஷேகத்தை தர்றவர். சாவி சுத்தியலை பார்த்து பேசிச்சான். சுத்தியலை பார்த்து சாவி கேட்டுச்சான், அப்பா நான் ஒரு பூட்டை உடைக்கிறதுக்கு சுத்தியல் சொல்லிச்சான், என்ன பாடு என்ன படுத்துறாங்க, டங்குன்னு வச்சு என்ன செய்யறாங்க, என்ன வச்சு அடிக்காங்க. ஆனா சாவி நீ தப்புன்னு போற, ஒரு திருக்கு தான் திருக்குறாங்க, டப்புன்னு என்ன செஞ்சிருது, பூட்டு திறந்துருது. அப்படின்னு சாவி சொல்லிச்சான், எப்பா நீ எல்லாருக்கும் தலையில அடிக்கிற, நான் இருதயத்துல கரெக்டா என்ன செய்யறேன், பாயிண்ட் அவுட் பண்ணி பூட்டினுடைய இருதயத்தை திறக்கிறேன். அதனால எனக்கு எல்லாரும் என்ன செஞ்சிடறாங்க, இருதயத்தை திறந்து கொடுக்குறாங்க. நான் என்ன செஞ்சிடறேன், ஈஸியா வேலையை நடப்பிட்டுறேன் அப்படின்னாராம். இதே மாதிரிதான் நம்முடைய தேவனும் தலையில அடிக்கிறவரெல்லாம் இல்ல,
அடிச்சு திருத்துகிறனால அல்ல, நம்ம இருதயத்துல அவருக்கு இடம் கேட்டு 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 யாரும் உள்ள நுழைய முடியாத இருதயத்துல உள்ள வாசம் பண்ணி நம்மோடு கூட நம்மை போஷித்து நம்மை அபிஷேகத்து நடத்துகிறவர். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த வருஷத்துல உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கத்த தருவார். இது ஒன்னால முடியாது. எருசலேமை கட்டுறது, தேவாலயத்தை கட்டுறது ஒன்னால முடியாது. ஆனா உன் மேல நான் வைக்கிற அபிஷேகம், இந்த சபை மக்கள் மேல வைக்கிற அபிஷேகத்தினால் ஆலயம் கட்டி எழுப்பப்படும், எருசலேம் கட்டி எழுப்பப்படும். கர்த்தருக்கு பிரியமானது அந்த பட்டணத்துல செய்வதற்காக நான் தெரிந்து கொண்ட என் ஜனம். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நேரம் ஆயிற்று, நேரம் ஆயிற்று. ஒரு 5 பாயிண்ட் சாயங்காலம் வாங்க. இன்னைக்கு சாயங்காலம் நம்ம சர்ச்சில் புது வருட ஆராதனை தோத்திர கூட்டம் சர்ச்சில் வச்சு சாயங்காலம் 6:30 மணிக்கு நடக்கும். இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை உங்களோட நான் என்ன செய்வேன், பேசுவேன். சில அறிவிப்புகளை நான் அறிவிக்கிறேன், நீங்கள் எல்லாம் கவனமாக கேளுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வலது கையை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, தீர்க்க தரிசனமாக எங்களோட பேசியிருக்கிறீங்க, எங்களோட பேசியிருக்கிறீங்க, எங்களோட பேசியிருக்கிறீங்க. கீப்பிடிங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. ஒரு அபிஷேகம் உங்க மேல இறங்கும். கண்ணை மூடி அபிஷேகம் பெறாதவங்க எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒரு புறஜாதி ராஜாவை அபிஷேகம் பண்ணினது உண்மையானால் என்ன அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே, என்ன அபிஷேகம் பண்ணுங்க. நீ இவனால ஒரு காரியம் விளங்காது, உதவாக்கற, இவளால ஒரு பிரயோஜனம் இல்லை என்று கோரேசை போல வாழ்க்கையில விரக்தி அடைந்து என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த காலை நேரத்துல நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், உங்களை பார்த்து சொல்றார், கோரேசே, கர்த்தராகிய நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை நான் செவ்வையாக்குவேன். ஓ ரபா ஹபா ரபா. வலது கையை உயர்த்துங்க. நல்ல ஆண்டவர் உங்க கையை பிடிக்கட்டும். உங்க கையை பிடிக்கிறார், உங்க கையை பிடிக்கிறார். உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் தர்றார். நல்ல வாயை திறந்து நல்ல அந்நிய பாஷைகளை எல்லாரும் நல்ல இந்த நடு ராத்திரியில இந்த புதிய வருஷத்தின் துவக்கத்துல ஒரு அபிஷேகம் நம்ம மேல வந்து இறங்கி வரட்டும். ஒரு அக்கினி அபிஷேகம் நம்ம மேல இறங்கி வரட்டும். ஒரு அனாயிண்டிங் பவர் நம்ம மேல இறங்கி வரட்டும். எல்லாம் நல்ல வாயை திறந்து நல்ல வாயை திறந்து ஷகா பாரா பாஹா பாரா ஹபா ரபா ரபா. முன்னாடி பின்னாடி இருக்கிற எல்லாம் நல்ல ஆவியில நிரம்புங்க, ஆவியில நிரம்புங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இறங்கி வருவார். ஆண்டவர் உங்களுக்கு தருகிற அபிஷேகத்தோடு நீ புறப்பட்டு போ. ஒருவரும் உன்னை மேற்கொள்ள முடியாது. பொல்லாத சாத்தானின் வல்லமை உன்னை மேற்கொள்ளாது. நீதான் எல்லாவற்றையும் மேற்கொள்வாய். உன்னோடே கூட இருக்கிற கர்த்தர் சாதாரணமானவர் அல்ல. ஒன்றும் இல்லாதவைகளிலிருந்து உன்னை உருவாக்குகிற கர்த்தர். இல்லாதவைகளை ஓ ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா மறுபடியும் சிருஷ்டித்து கொடுக்கிறவர். கையை உயர்த்துங்க. உங்க சரீரத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். ஷகா மாராபா ஹபாரா ஹபாராபா. வியாதியோடு வந்திருந்தால் வியாதிகளை கர்த்தர் சுகமாக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். பிள்ளைகளை ஆண்டவர் தொடும்படி ஜெபம் பண்ணுங்க. கையை உயர்த்தி தூர இடத்துல உங்க பிள்ளைகள் இருந்தா இப்போ ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். ஷகா ராஹா தா நாமா நாமா ரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கோரேசே, உனக்கு முன்னாடி வெண்கல கதவுகள் இருக்கலாம், இருப்பு தாழ்பால்கள் இருக்கலாம். அவைகளை எல்லாம் கர்த்தர் உடைக்கிறார். இந்த ராத்திரி நேரத்துல உடைக்கிறார். 2 கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஆமென். பரலோக பிதாவே, இந்த வசனத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு முன்னே போய் பாதைகளை செவ்வையாக்குங்க. தகப்பனே, உங்களை மட்டும் நம்பி இருக்கிறோம்ப்பா. எங்களை கொண்டு இந்த வருஷத்துல என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றுங்க. உங்க பாதத்துல அர்ப்பணிக்கிறோம். உங்க கிருபை மாத்திரம் எங்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் என்று சொல்லுங்கள். சில அறிவிப்புகளை அறிவிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். நமக்கு உங்களுக்கு ஆராதனை முடிந்து போகும் பொழுது உங்க கையில ஒரு 20-25 கைப்பிரதிகள் கொடுக்கப்படும். ஹேண்ட் பில்ஸ் கொடுக்கப்படும்.
இது நம்முடைய அசெம்பிளி ஆஃப் காட் ஸ்தாபனத்தினுடைய கைப்பிரதிகள். அதனால எல்லாரும் போய் அந்த கைப்பிரதிகளை இந்த வாரத்துக்குள்ள ஒரு 1 வீக் எடுத்து சில ஆட்களுக்காக, ஒய்கோஸ் நபர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா, அவங்களுக்கு கொடுங்க. அது போக அந்த 25 நபர்களுக்கு அந்த கைப்பிரதிகளை நீங்கள் கொடுத்துடணும். கொடுத்து சர்ச்சுக்கு இன்வைட் பண்ணுங்க. போகும் பொழுது பிரதர் கிஷோர் மென்ஸ் ஐக்கியத்தின் சார்பாக சகோதரர்கள் நிற்பாங்க. பிரதர் கிறிஸ்துராஜா, பிரதர் சபரிராஜ், பிரதர் மரிய ஜோசப், இவங்க எல்லாம் நின்று என்ன செய்வாங்கன்னா அந்த கைப்பிரதிகளை கொடுப்பாங்க. எல்லாரும் வாங்கிட்டு போகணும். ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தீங்கன்னா 5, 20, 100 கைப்பிரதியை வாங்குங்க. சீல் அடிச்சிருந்தாலும் அடிக்கட்டாலும் நீங்கள் கொடுங்க பிரதர். நிறைய கைப்பிரதிகள் எல்லாருக்கும் என்ன செய்யணும், போகணும். அதை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கேலண்டர், கிறிஸ்மஸ் அன்றைக்கு நம்முடைய சபையினுடைய கேலண்டர் கொடுத்தோம். இது வரைக்கும் வாங்கலைன்னா நீங்கள் வந்து ப்ராமிஸ் வேர்டை வாங்கும் பொழுது, வாக்குத்தத்த அந்த லேமினேஷன் போர்டை வாங்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யுங்க, வாங்கிக் கொள்ளுங்கள். தனிப்பட்ட வாக்குத்தத்தம் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நேரம் எடுத்து நின்று ஜெபம் பண்ணி வாங்கிட்டு போங்க ஒவ்வொருத்தரும். அதனால் நீங்கள் எல்லாம் அவசரப்பட்டு ஐயோ பாஸ்டர் நேரம் ஆயிட்டு அப்படின்னு நீங்கள் போக வேண்டாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி என்ன செய்யுங்க, அது பாடல் குழுவினர் பாடிக்கிட்டே இருப்பாங்க, இது நடந்துக்கிட்டே இருக்கும். ஸ்நாக்ஸ் இருந்த வண்ணமாகவே அப்படி என்ன செய்யலாம், கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்நாக்ஸ் டீம் என்ன செய்யுங்க, தயவு செய்து எடுத்து என்ன செய்யுங்க, ஸ்நாக்ஸ் கொடுக்குற தம்பிமார்கள் ஒரு 4-5 பேர் வந்து என்ன செய்யுங்க, ஸ்நாக்ஸ் எடுத்து அப்படி கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க. நீங்கள் ஸ்வீட்டையும் மிக்சரையும் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுதே மற்ற ப்ரோக்ராம்ஸ் என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களில் நமக்கு 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் தினமும் சாயங்காலம் நம்ம சர்ச்சில் ப்ரேயர் நடக்குது. 1 வீக் ப்ரேயர். இது எல்லாரும் இந்த ஜெபத்துக்கு வாங்க. இந்த ஜெபத்துக்கு இந்த 7 நாட்களும் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் வந்து பாருங்கள். எல்லாரும் வரணும் என்று எதிர்பார்க்கிறேன். இவ்வளவு பேரும் நீங்க வந்தாலும் உங்களுக்கு இட வசதிகள் செய்து தருவதற்கு ஆயத்தமா இருக்கிறோம். ஒரு அல்ல சொல்லுங்க. இல்லை நம்ம சர்ச் இடத்துல போய் ஜெபம் பண்ணிடலாம். நீங்க இவ்வளவு பேர் வந்துட்டீங்கன்னா சர்ச் இடத்துல போய் நின்று என்ன செஞ்சிருவோம், டெய்லி சாயங்காலம் ஜெபம் பண்ணுவோம். ஒரு அல்ல சொல்லுங்க. அதில் நீங்கள் வருவேலான்னு தெரியல, ஆனால் எல்லாரும் வரும்படி உங்களை நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தினமும் சாயங்காலம் 7 மணிக்கு நமக்கு இந்த 7 நாட்களும் ப்ரேயர் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு காலையில் 8 மணிக்கு முதல் ஆராதனை, 2வது ஆராதனை ஈவினிங் 6:30க்கு நமக்கு நடக்கும். அதுபோல் ஃபாஸ்டிங் ப்ரேயர் எவ்ரி சாட்டர்டே 10:30க்கு நமக்கு நடக்கும். ஆன்லைன் ப்ரேயர் டியூஸ்டே தோறும் நமக்கு நடக்கும். இவைகளில் கலந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த 7 நாட்களும் காலையில் ஆன்லைனில் நமக்கு ப்ரேயர் நடக்கும் 5:30க்கு. நாளை தினத்திலிருந்து 2ஆம் தேதியிலிருந்து நமக்கு காலையில் நடக்கும். இன்னைக்கு காலையில் நடக்காது, எனக்கு நான் போகவே 5 மணி ஆகி போயிடும். அதனால இன்னைக்கு காலையில பாஸ்டர் அனுப்புவார் நினைக்கப்படாது. இன்னைக்கு நம்ம ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணிட்டோம். ஒரு அல்ல சொல்லுங்க. அதனால நாளை தினத்திலிருந்து ஆன்லைன் லிங்க் உங்களுக்கு அனுப்புவேன். அந்த ப்ரேயர்ல நீங்க அட்டன் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முடிஞ்ச உடனே வாகனம் தேவைப்படுபவர்கள் நீங்க என்ன செய்யுங்க, பிரதர் கிறிஸ்துராஜாவையும் பிரதர் விமலையும் நீங்க என்ன செய்யுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. இவங்க 2 பேர் டிரான்ஸ்போர்ட் காரியத்துல உங்களுக்கு என்ன செய்வாங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால நீங்க என்ன செய்யுங்க, எங்க வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லப்படாது. பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் எங்களை கொண்டு போய் விட்டா நாங்க என்ன செய்வோம், அங்கிருந்து பஸ் இருந்தா ஏறி போவோம். பஸ் இல்லாத இடங்களுக்கு அவங்கள என்ன செய்யுங்க, நீங்க நாடுங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்துவாராக. ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, இந்த மாதத்துல பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள் எல்லாம் எழும்பி நெல்லுங்க. இந்த மந்த்ல ஜனவரி மந்த்ல பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிறவங்களை எழும்பி அப்படி நெல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கெல்லாம் பின்னாடி நிற்கிறீங்க. நீங்கெல்லாம் உங்களுக்கு பிறந்த நாளா திருமண நாளா அப்படின்னு எனக்கு தெரியல. பின்னாடி வாசல்ல கூட நிற்கிறீங்க. தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு ஸ்டெப் அப்படியே என்ன செய்யுங்க, முன்னாடி வரும்படி உங்களை அன்பா கேட்குறேன். எல்லாம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறவங்களாம் முன்னாடி வாங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாஸ்டர் அம்மாவுக்கும் 3ஆம் தேதி பிறந்த நாள், அவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் அப்படி முன்னாடி வந்துடுங்க. முன்னாடி வந்து நெல்லுங்க. அப்படி அவங்க என்ன செய்வோம், நம்ம ஜெபம் பண்ணிடுவோம். எல்லாரும் சபையார் எல்லாரும் கை நீட்டி
இந்த பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுகிற இந்த மனத்துல கொண்டாடுகிற தேவ பிள்ளைகள் மேல தேவ ஆசீர்வாதம் இறங்கி இருக்கும்படியாக எல்லாரும் வலது கையை நீட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சர்வ வல்லவரே, எல்லாரும் ஹல்லேலூயா நல்ல வாயை திறந்து ஆண்டவரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை துதிங்க. எரேமியா 33:3 நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். சர்வ வல்லமை உள்ள தேவனே, பர்த்டே வெட்டிங் டே இந்த மந்த்ல கொண்டாடுறவர்கள் இவர்களுக்காக ஸ்தோத்திரம். இவர்களை உம்முடைய நாமத்துல எரேமியா 33:3 ஆசீர்வதிக்கிறோம். உங்க கிருபை இவர்களோடு கூட இருக்கட்டும். அவர்களையும் உடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இவர்களுடைய ஆண்டவரை காரியங்களை எல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணுங்க. சமாதானத்தால் தேவன் நிறைத்தருளும். விசேஷமாக இவர்களை சபைக்கு ஆசீர்வாதமா வைங்க. இந்த வருஷம் எரேமியா 33:3 பெரிய காரியங்களை நீர் இவர்களுடைய வாழ்க்கையில காணும்படி அனுக்கிரகம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கைகளை தட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு வார்த்தைகள் உண்டு. சாயங்காலம் வந்து நீங்க வாங்கிக் கொள்ளுங்கள். என்ன, சாயங்காலம் சர்ச்சுக்கு வாங்க. உங்களுக்கு ஈவினிங்ல என்ன செய்யப்படும்? உங்களுக்கு சாக்லேட்டோட ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். சாப்டர் 45 verse number 2 இரண்டாவது வசனத்தை கர்த்தர் இந்த வருஷத்தின் வார்த்தையாக நமக்கும் நம்முடைய சபைக்கும் கர்த்தர் தருகிறார். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். எல்லாரும் கை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கைகளை உயர்த்தி, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். எல்லாரும் கைகளை தட்டி இந்த வார்த்தையை நாம் நம்முடைய குடும்பத்திற்கென்றும் நம்முடைய சபைக்கென்றும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. எல்லா பக்கத்துல இருக்கிற கையை குலுக்கி ஒரு 2 பேர்கிட்ட அந்த வார்த்தையை சொல்லி, கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார், கோணலானவைகளை செவ்வையாக்குவார். சமூகம் நம் முன்னே நம் அருகே நம் பின்னே அவர் பிரசனம் நம்மை மூடுதே. அவர் என்றும் நம் அவர் தயவு. ஆமென், ஆமென், ஆமென். Lord bless you and keep you. Make his face shine upon you, be gracious to you. Lord, turn his